கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஒரு சீட் எடுத்துருங்க. 50+ நிறைய மருத்துவ செலவு, சொத்து பிரச்சனைகள், இதுலலாம் மனஸ்தாபத்தோட உச்சகட்டத்துல இருந்த கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி நிறைய மாற்றங்களையும் நல்ல நிம்மதியான ஒரு எந்த தொழில் செஞ்சாலும் லாபஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழில ஒரு நல்ல லாபம் உண்டு. என்ன குரு பகவான் பாத்தீங்கன்னா லைஃப்ல இது பண்ணுவோமா அது பண்ணுமான்னு உங்களவே யோசிக்க வைக்கிற அளவுக்கு கிரகங்கள் உங்களை கஷ்டப்படுத்தியது உண்மை என்றால், இப்ப வரப்போகின்ற அந்த குரு பயிற்சியானது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல நம்முடைய சுப கிரகமான குரு உச்சம் பெற்று அமர்கிறார். உங்களோட லைஃப்ல இனிமே தாங்க. கன்னி ராசிக்கு மணிமீட்டர் பொதுவாகவே பாத்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு கன்னி ராசிக்கு லவ் சிக்னல் என்ன, கன்னி ராசிக்கு ட்ரீம் கார்டு என்ன, பதவி உயர்வு, தொழில் வளர்ச்சி, கண்டிப்பா குழந்தை பாக்கியம், ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்க நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு மேம் காதல் வாழ்க்கை திருப்திகரமா இருக்கும். வாகனம் வாங்க விரும்புபவர்கள் வாய்ப்பு அதிகமா இருக்கு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பராபவ வருடம் வரக்கூடிய குரு பயிற்சி 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்றத சொல்றதுக்காக 3 ஜோதிடர்கள் நம்மளோட நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. முதலாவதா ஆன்மீக சொற்பொழிவாளர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. அடுத்ததா ஜோதிட சிரோன்மணி பேராசிரியர் டாக்டர் ரேவதி ராஜேஷ்கண்ணா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஒரு சீட் எடுத்துருங்க மேம். 50+ கன்னி ராசி கடந்த ஆண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மருத்துவ செலவு, சொத்து பிரச்சனைகள், இதுலலாம் மனஸ்தாபத்தோட உச்சகட்டத்தில் இருந்த கன்னி ராசிக்கு இந்த குரு பயிற்சி நிறைய மாற்றங்களையும் நல்ல நிம்மதியான ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. என்னதான் கண்ட சனிகள் நடந்துட்டு இருந்தாலும் அதோட வீரியத்தை குறைக்கிறதுக்குன்னே இந்த குரு பயிற்சி கன்னி ராசிக்கு சப்போர்ட் பண்ணி தரப்போகுது. முதல் விஷயமா உயில் சொத்து எழுதணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க கடகடன்னு அதை எழுதி முடிச்சிடுறது லைஃப்ல ஒரு பெரிய பொறுப்பை இறக்கி வச்சதுக்கு சமமா இருக்கும். இல்லைங்க கடன் அதிகமா இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த ராகு கேதுவும் இந்த வருஷம் தான் பயிற்சி ஆக போகுது. ஸோ கடன்ல இருக்கக்கூடிய ஒரு 80% கடனை இவங்களால அடைச்சிட முடியும். 20% யாராவது சப்போர்ட் பண்ணி அதை முடிச்சு கொடுத்துருவாங்க. ஆரோக்கியம் பேசும்போது பார்த்தீங்கன்னா இந்த யூரினல் ட்ராக்கு, கிட்னி, இது சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த இடுப்பு பெல்ட் போடுவாங்க, இங்க பேங்க்ரியாஸ், இங்க கிட்னி, அது சார்ந்த முதுகு தண்டுடைய கடைசி மூலாதாரம் சொல்லக்கூடிய பகுதி, இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அதுக்கேற்றபடியான உணவுகள், ஏன்னா சனியே சமசப்தமமா பார்க்கறதுனால நிறைய இதுல சாப்பாட்டுல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. அதோட விளைவுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அது ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா குரு லாபஸ்தானத்துல உச்ச குருவா வர்றதுனால நிறைய சேஞ்சஸை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இவ்வளோ நாளா என் பசங்களை பார்க்கலங்க, ரொம்ப மன வருத்தமா இருக்கு அப்படின்னு சொன்னவங்க கூட இந்த உச்ச குரு சமசப்தமமா 5ஆம் பாவத்தை பார்க்குது. பிள்ளைகள் இவங்களை பார்க்கறதும் மீண்டும் ஒரு இளமை பருவத்துக்கு போன மாதிரியான ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரி, எதுல கவனமா இருக்கணும்? கம்பல்சரியா கவனம் இந்த கான்ட்ராக்ட் சைன் பண்றது, இல்லை இந்த சொத்தை நான் லீஸுக்கு கொடுக்குறேன்னு சைன் பண்றது, இந்த விஷயத்துல கண்டிப்பா கவனமா இருக்கணும். கூட இருக்கக்கூடிய ரொம்ப முகம் தெரிந்த முகம், 20 வருஷம் பழக்க முகம், நண்பனா இருக்கட்டும் இல்லை சொந்த பந்தத்துல ஒரு ஆளா இருக்கட்டும், கண்டிப்பா ஒரு துரோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேம் இப்போ நீங்க ஒரு சீட் எடுத்துருங்க மேம். கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 to 30 இயர்ஸ் வந்திருக்கு. கடந்த சில மாதங்களாகவே கன்னி சொல்லக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னம்மா, நான் பாட்டன் சிவனேன்னு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தேங்க, திடீர்னு எங்கேருந்து தான் ஒரு வண்டி வந்துச்சுன்னு தெரில, நேராக என் வண்டியை மோதிச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வண்டிக்கு நிறைய செலவாச்சு. எதிர்பாராத விதமாக லைட்டாக ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கின 2 வீலர் ஓட்டும்போது கீழே விழுந்த அடிபட்டுச்சு. அதே மாதிரி
மாதிரி வண்டிக்கு செலவாச்சு, இப்படின்ற மாதிரி திடீர்னு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸை சந்திச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இல்லைங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா தலை சுத்தல் வந்துச்சு, வாந்தி வந்துச்சு, மயக்கம் வந்துச்சு, திடீர்னு போய் செக் பண்ணால் டயபெட்டிக் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி புதுசாக நோய்வாய்ப்பட்ட கண்ணியும் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க, அது எக்ஸாகரேட் ஆயிடுச்சு, அதாவது அது வந்து பார்த்திங்கன்னா அக்ரவேட் ஆயிடுச்சு. நல்லா டயபெட்டிக்கு நான் மெடிசன்ஸ்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு இருந்தேன், திடீர்னு பார்த்தா 400ன்றாங்க, எந்த விதமான அறிகுறியுமே தெரில. இந்த மாதிரி உடல் சார்ந்த உபாதைகள்னால கஷ்டப்பட்ட கண்ணி. அதுக்கும் மேலே கணவன் மனைவி இடையே பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஒத்துமை அப்படின்னு இல்லை. நான் 2 பேசினேன், என் மனைவி 200 பேசுகிறாங்க, நான் 4 பேசினேன், என் மனைவி 400 வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த 3 விதமான பிரச்சனை, ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனை, பயணம் சார்ந்த பிரச்சனை, அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்து வந்த கன்னி காரணம் என்ன அப்படின்னா கண்டக சனியில் இருந்ததுனால இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த குரு பயிற்சி இதில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னா, குரு உச்சம் பெற்று கடகத்தில் அமர்ந்து அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுறதுனால சனி பகவான் ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுவார், அமைதி ஆகிடுவார், பிரீத்தி ஆகிடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லை. அதுக்கும் மேலே கடகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 11ஆம் பாவம், லாபஸ்தானத்தில் குரு பகவான். அப்போ கன்னிராசி அன்பர்கள் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க, முக்கியமாக ஆன்மீகம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, ஒரு எஜுகேஷன் சென்டர்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்துகிறவங்க, கோச்சிங் கிளாஸஸ் வச்சு நடத்துகிறவங்க, இவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு லாபம் அப்படின்றது உண்டு. இல்லைம்மா நாங்கள் அந்த மாதிரி தொழிலெலாம் செய்யலை, எந்த தொழில் செஞ்சாலும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால செய்யக்கூடிய தொழிலில் ஒரு நல்ல லாபம் உண்டு. என்ன குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா முழு சுபர் தேவகுரு அப்படின்றதுனால நம்ம செய்யக்கூடிய தொழிலில் ஓரளவுக்கு ஹானஸ்டி அப்படின்றத வச்சுக்கணும். பொதுவாக கன்னிராசி அன்பர்கள் எப்பயுமே ஹானஸ்டாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் எல்லா ராசியிலையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது நேர்மை இல்லாத சம்பாதிக்கிறவங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா. கொஞ்சமாக செலவு அதிக லாபம் இப்படிப்பட்ட பர்சன்ஸும் இருக்காங்க. அதனால் சொல்ல வேண்டிய கடமையில் நாங்கள் சொல்கிறோம். ஆக லாபகுரு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபம் அப்படின்றது கொடுப்பார். அதே மாதிரி உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ஹெல்த் இஷ்யூஸில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கிடைக்கும். நண்பர்களோட முழு சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் மாதத்துக்கு மேலே கன்னிராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லைம்மா. நீங்கள் ஒரு சீட் எடுத்துருங்க சார். 30 வயதிலிருந்து 50 வயது. பொதுவாகவே இந்த 30 to 50ங்கிறது வாழ்க்கையோடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி கூட செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 5 வருட காலமாக அல்லாடுபட்டு பெரும்பாடுபட்டு போராட்டமே வாழ்க்கையோ அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ இவங்களா விழுந்தாங்களா கிணத்துல, இல்லை இவங்களை யாராவது தள்ளி விட்டாங்களான்னா மேக்சிமம் கன்னிராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக பிளான் போட்டு பக்காவாக ஒவ்வொரு விஷயத்தையும் இதை செய்யலாம் இதை செய்ய வேண்டாங்கிறத தெளிவாக ஒரு நுண் அறிவோடு செயல்படக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஆனால் உங்களை எப்படியாச்சும் ஒரு வாழ்க்கையில் அடி மேலே அடி வாங்க வைக்கணும், நீங்கள் ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை ஏற்படுத்தி உங்களை கிட்டத்தட்ட ஒரு 3 வருடம் அல்லது 5 வருட காலம் உங்கள் சுய ஜாதகத்தில் வலிமை ரொம்ப கம்மியாக இருந்தால் 5 வருஷம்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தசாபுத்தி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு 3 வருட காலமாக முக்காடு போட்டு அடிக்கிற மாதிரி அடி மேலே அடி, லைஃப்பில் இது பண்ணுவோமா அது பண்ணுவோமான்னு உங்களவே யோசிக்க வைக்கிற அளவுக்கு கிரகங்கள் உங்களை கஷ்டப்படுத்தியது உண்மை என்றால், இப்போ வரப்போகின்ற அந்த குரு பயிற்சியானது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல நம்முடைய சுப கிரகமான குரு உச்சம் பெற்று அமர்கிறார். உங்களோட லைஃப்பில் இனிமே தாங்க வாழ்க்கையில் வெற்றிக்குரிய பாதையை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க. உங்களுக்காக நீங்கள் வாழ போகிறீங்க அப்படிங்கிறத என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் முடிவெடுத்துக்கணும். ஏற்கனவே நம்ம சனி பயிற்சியில் சொன்ன மாதிரி தான், கண்ணாடி முன்னாடின்னு நான் எனக்காக வாழ போகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் இனிமே நான் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டிங்கன்னா உங்களை வீழ்த்த எவனாலையும் முடியாது அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. ஸோ இதில் குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் தரப்போகிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 30 to 50 தான் தன்னுடைய குடும்பஸ்தானத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு வயது. ஸோ அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. இவ்வளோ நாள் யோசித்தீங்க, நம்மளாம் யோசிக்கவே தேவையில்லை, செயல்படுத்திட்டு போய்கிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு
உதவி செய்வார் என்பது உண்மை. ஸோ அதேபோல் அந்த காதலில் சிக்கி தவிச்சு என்னடா பண்ணலாம், 30 வயசாச்சு, கல்யாணம் முடிக்கலை, கன்னிராசிக்கு ஓகோ ஆகோன்னு சொல்கிறாங்க, கல்யாணம் முடிய மாட்டேங்கன்னு வருத்தப்படுற நம்முடைய கன்னிராசி அன்பர்களுக்கு உறுதியாக திருமண யோகம், காதல் திருமணத்துக்கான யோகங்கள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அப்போ எப்படி கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சில பேர் உங்கள் மனசுக்குள்ளே இப்போ கேள்வி கேட்குறது எனக்கு புரியுது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்களேன், ஒரு சுய ஜாதகமாக இருக்கட்டும் அல்லது கோச்சார ரீதியான கிரகங்களுடைய அமைப்பாக இருக்கட்டும், ஸோ எதுவாக இருந்தாலும் சனியும் குருவும் இணைந்தால்தான் திருமணம் நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா சனி பகவானை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்த்து உங்களுக்கு என்ன பண்ண போகிறாரு, திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் என்பது உண்மை. நம்மளுடைய கன்னிராசி அன்பர்களுடைய வீட்டில் உறுதியாக சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய பாக்கியம் உண்டு. உங்களுக்கா, உங்களுடைய சகோதரருக்கா, அல்லது உங்களுடைய சகோதரிக்கா, அல்லது உங்கள் வீட்டு குழந்தைக்கா அப்படிங்கிறத உங்களுடைய ஜாதகத்தை வைத்து நீங்கள் என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். வாழ்க்கையில் வாழ்வதற்காகவே பிறந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே தான் மாற்றத்தை சந்தித்து சாதிக்கக்கூடிய ஒரு யோகத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை. கன்னிராசிக்கு மணி மீட்டர் எவ்வளோ சார்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு சராசரியாக அவர்களுடைய தேவைக்கு ஏற்றவாறு பொருளாதாரம் உறுதியாக உண்டு என்பதை தெளிவாக. கன்னிராசிக்கு லவ் சிக்னல் என்ன மேம்? திருமணம் கைகூடி வரும் மேம். கன்னிராசிக்கு ட்ரீம் கார்டு என்ன மேம்? பதவி உயர்வு ஏற்படுத்திட்டோம். கன்னிராசிக்காரர்களுக்கான ரேபிட் ஃபயர் கொஷின்ஸ் மேம். தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக உண்டு. இலக்கு எந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ இலக்கு கண்டிப்பாக அடைவாங்க. குழந்தை பாக்கியம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்க நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு பிராப்தம் உண்டு. பட்டம் பெற்றவர்கள் பட்டம் பெற்றவர்கள் நல்ல வேலையில் போய் அமர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க வாய்ப்பு உண்டு. அதிர்ஷ்டம் தேடி வரும். அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். பார்ட்னர்ஷிப் பிரச்சனை அவாய்ட் பண்ணிட்டு நல்லது. புதிய தொழில் தொடங்குபவர்கள் தாராளமாக தொடங்கலாம். ஃபாரின் செட்டில்மெண்ட் கன்ஃபியூஷனுக்கு ஒரு முடிவு வரும். மேம். காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் தேவை. புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும், அதை பயன்படுத்தணும். இவங்க உறவுகள் கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். வருமான உயர்வு கண்டிப்பாக உண்டு. ரிட்டையர்மெண்ட் லைஃப் ரொம்ப ஹாப்பினஸாக இருக்க போகுது. மன அமைதி தேடுபவர்கள் அது இவங்க கொஞ்சம் அது பிரச்சனைகளை விட்டு வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷனாக இருக்கும். குடும்ப பிரச்சனை அது ஒரு 40% கண்டிப்பாக இருக்கும், தீர்வு வராது. ஓவர் திங்கிங் அது தியானம் அந்த மாதிரி விஷயத்துல போகணும். சில விஷயங்களை மறக்க தெரிஞ்சுக்கிட்டா இந்த ஓவர் திங்கிங் பிரச்சனையிலேருந்து வெளில வரலாம். இஎம்ஐ ப்ரெஷர் அந்த ப்ரெஷர்லேருந்து உறுதியாக வெளியே வந்துடுவாங்க. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஓவர்லோட் அதாவது இவங்களுக்காக யோசித்தாங்கன்னா ஓவர்லோட் ஆகாமல் ரிலாக்ஸாக இருக்கு. வாகனம் வாங்க விரும்புபவர்கள் வாய்ப்பு அதிகமாக இருக்குது, சாதகமாக பயன்படுத்திக்கணும். தனியார் வேலை உறுதியாக உண்டு. பிரிந்து இருக்கும் கணவன் மனைவி சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க 2 பேரும் மட்டும் பேசினா பிரச்சனை கிடையாது, 4 பேரை கூட்டு போனால் நாட்டாமல் தான். சோஷியல் மீடியா growth உறுதியாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. ஆன்லைன் வியாபாரம் ஆன்லைனில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கன்னிராசிக்கு இந்த வட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஃபியூச்சர் ஃபியர் நிதானமாக யோசித்தா ஃபிகரும் கூட வரும். ஒன் சைட் லவ் 2 சைடாக உருவாகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 2 லவ்வும் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நன்றி மேம்.